தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கோதுமை ரவை உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு 100 கிராம் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பீன்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெள்ளை உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடுகு கொஞ்சமாக, கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். உப்பும் தேவையான அளவுக்கு. பச்சை மிளகா 1 இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சமாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. பெருங்காய பொடி, எண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு வாணலில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் முதல்ல கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கூடவே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பையும் போட்டுக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுக்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இந்த காயை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கோதுமை ரவையாக இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கிடுச்சு. காய் பார்த்தா கொஞ்சம் நல்லா சுருண்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த பதத்தில் நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் கோதுமை எடுத்துக்கிட்டோமோ அந்த கப்பால் 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அதிக அளவு நார் சத்து நிறைந்திருக்கு இந்த கோதுமை ரவையில். விட்டமின் பி அதிகமாக இருக்குது. குறைவான கலோரியை கொண்டது தான் இந்த கோதுமை ரவை. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நாம் பெருங்காய பொடியை போட்டுக்கலாம். உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி இப்போ கொஞ்சம் கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதெல்லாம் நாம் இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் இப்போவே நாம் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம். இப்போ ஒரு கொதி வரட்டும். இப்போ எனக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க கோதுமை ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நாம் மூடி வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு கிண்டி விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா உப்மா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நல்ல பதமாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை நாம் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒட்டுமொத்தமான உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது தான் இந்த கோதுமை ரவை உப்மா. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நிறைய காய்கறியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு கூடவே தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாரும் தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒன்று தான். நான் அடுத்த வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.